ஒரு மாரியாத்தாவுக்கு பல லட்சம் செலவு பண்ணி திருவிழா போட்டு கூத்து விட்டுக்கிறேங்க. இந்த ஆட்டம் ஆடுறீங்க. நைட்ல இருந்து நீ என்ன ஆட்டம் ஆடுங்க? இதேதான் நான் அப்படி அம்மா நான் பீச்சன் தான் ஆளு. நான் எங்களை பார்த்தேன் சொல்லுவேன் கை நான் எவ்வளவு அழகா வெம்பளகான்னு கூப்பிட்டேன். இன்று வயசுல நாடகம் ஸ்ரீ மகாபாரதி ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய அம்மா அம்மா எந்திருவன் கெருவ பங்கம் கருவ பங்கம். ஆமாமா கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை என்று சிறந்த ஒடிது பொட்டிக்கார மண்டை. நாடகத்தில் நான் வேடமிட்டு வெளியே வந்தேன். என் பேர் என்ன? என் நாடு நகரம் என்ன? என் தாய் தந்தை யாரு? என் பேர்
போட்டு ஓப்பா. ஆளை பாரு மவரை பாரு அப்படியே. அந்த சண்டாளனை மட்டும் கையில கண்டனா, எல்லாம் கட்டணும் மட்டும் கையில கண்டனா, அவனை அம்மால காலில் தொட்டு போறான். அம்மா அடியே அம்மா, நான் யாருக்கு பாரியானே? லாரி கருந்தொல்ல இருக்குது சாமி, நாளைக்கு காலையிலே வரோம். அதில்லடி பாரி என்றால் துணைவி. ஓ துணைவி, ஓ துணிவிக்கிட்டு. துணிவிக்கிறதா? என்ன துணி? இல்ல இன்னும் துணிவிக்கிறது நீ. ஏய் துணைவி, துணைவி மனையாள், மனையாள், இல்லாள் இல்லாள் என்று சொல்லக்கூடிய ஆமா. நான் யாருக்கு பாரியானே? ரைட்டு. சொல்லட்டுமாடி? அம்மா, ஐயோ என்னடா என்னடாச்சு? தங்கை சாயலுடைய மங்கை அண்ணே நடை நடந்தி பின்னே தடக்குலங்க மின்னலில் ஒரு ஜோதி மின்னலை போல். ஐயா ஐயா ஐயோ ஐயோ ஓ ஐயோ ஐயா பாத்து போச்சாமி, இறக்கமா இருக்குது, பாத்து லைட் ஏற்றி அடிக்க ஒரு அடியம்மா அயனுடைய தங்கை. தங்கை என் பேரோ ஆமா சுபித்திரை என்று உங்கள் சொல்ல பேரோ சுபத்திரை. மாது சுபித்திரை. ஆமாமா மாது சுபத்திரை. அப்படியாக இருந்தாலும் ஆமாமா. சுபித்திரையாக இருந்தாலும் என்னை 10 மாதம் முன்னொரு நாளி தசிவல் நாடி அங்கத்திலே சுமந்து ஆமாமா துடை நடுங்க என்னை ஈன்றெடுத்து உங்களுடைய மாதா பிதா என் தாய் உங்க தாய் தந்தை யார் தெரியுமா? ஒப்பா யாரு உம்மா யாரு சொல்றேன் கேளு. சொல்லி
வசுதேவ மன்னனுக்கும் வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் தேவகி ரோகிணிக்கும் நான் பிறந்தேன். ஆமாமா. நாங்கள் எத்தனை பேர் நீங்க எத்தனை பேருமா பிறந்தங்க? நாங்களோ 4 பிள்ளைகள் பிறந்தோம். யார் யாரு? யார் தெரியும்? யாருமா? என் அண்ணனாகப்பட்ட ஆமாமா. முதலாக யார் பிறந்தார் தெரியுமா? யாரு? பலராமன் பிறந்தார். பலராமன் பிறந்தார். இரண்டாவது யாரு? யார் தெரியுமா? யாருமா? ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீ கண்ணன் பிறந்தார். கண்ணன் பிறந்தார். கண்ணன், ஆமா. முகுந்தன், முகுந்தன், வைகுந்தன், வைகுந்தன், அநாதரட்சகன். ஆமா. என்று சொல்லக்கூடிய கார்மேக வண்ணன். ஆமா. என் அண்ணன் உங்க அண்ணன் கண்ணன். கண்ணன். மூன்றாவது ஆமா. யார் பிறந்தார்? யாரு பிறந்தாங்க? அம்மா, அம்மா. என் அக்காலாகப்பட்ட பான்மதி பிறந்தார். பானுமதி பிறந்தாங்க. நான்காவது யாரு? அதில் ஒருவளாக நான் பிறந்தேன். ஒருவராக நீங்கள் பிறந்தங்க. அம்மம்மா 16 வயதானவுடனே கண்ணை எப்படி இமை காக்கிறதோ அதை போல ஆமாமா. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக என்னை காத்து ரட்சித்து வளர்த்தி வாலிபம் செய்தி என்னை ஆமாமா. அம்மம்மா அம்மா. எனக்கென்று ஒருவனை தேர்வு செய்து என் தாய் தந்தை திருமணம் செய்து உங்க வைத்தார். தாய் தந்தை திருமணம் செஞ்சு வச்சாங்களா? இல்லை, நானே திருமணம் இல்ல செய்தேன். நீனா காதல் விட்டியா? வேண்டாமடி. சரி, ஓகே. அடியே, நான் காதலித்து காந்திரவ திருமணம் செய்தவர் யார் தெரியுமா? யாரு அந்த புண்ணியவாள? யாரு? என் மன்னவர் யார்? ஓ மன்னர் யாரு? அவர் எப்பேர் வெட்டவர் தெரியுமா?
அம்மா திருப்புங்கோ, அம்மா இருக்கு காட்டுங்கோ. அம்மா அம்மா என்னை மாலையிட்டு மணவாளன் யார் தெரியும்? உன்னை வேலையை விட்ட மணவாளன் யாரு? மாலை மாலை. அக்கா 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 அது வேணாம் அக்கா சாமி. உன்னை மாலையிட்ட கணவர் யாரு? என்னை மாலையிட்டு மணமடித்த என் மணவாளன் யார் உன்னை தெரியும்? மாலையிட்டு மணமுடித்த அந்த கணவர் யாரு? உன் புருஷி யாரு? அம்மா அக்கா நான் காதலித்து காத்திருவோம் திருமணம் செய்தேனே. காதலித்து காந்திர திருமணம் செஞ்சாயா? என் மன்னவன் யார்? யாரு சாமி? எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவரே? எக்குலத்தில் பிறந்தவன். எக்குலத்தில் பிறந்தாரு. எந்த நாட்டை சேர்ந்தவன்? எந்த நாட்டை சார்ந்தவரே? அப்பம்மா அம்மா குருநாடு குருகுலம் ஒரு நாட்டு குருகுலம் குந்தி மக்கள் ஐவர் குந்தி மக்கள் ஐவர்கள் இருவருக்கு மூட்டவர் இருவருக்கு மூற்றவர் இருவருக்கு இளையவர் இருவருக்கு இளையவர். அம்மம்மா அம்மா அவரே தான். இந்த நேரத்தில் நாம ஆரம்பிக்கலாமா? என்னது அவரு நீ நான் அவுக்குறேன் ஒரே போடு போடுச்சுன்னா பச்சுக்கண்ணி நெசிக்கலாம். அம்மா அம்மா என் மன்னவர் யார் தெரியுமா? யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? அம்மம்மா அவரை நினைக்கும் பொழுது அவரை நினைக்கும் பொழுது இப்ப வெங்காயம் வருகிறீங்க மூட்டி கையா அவரை நினைக்கும் பொழுது ஏங்க என் மனமாகப்பட்டது உன் காலுக்குன்னு என் மனமாகப்பட்டது இல்ல சக்கர பந்தலிலே தேர் மாறி பொழிந்தான் பொழிந்தான். அம்மப்பா எப்படி? பழம் நழுவி பாலிலே விழுந்து விழுந்தி பழம் நழுவி பாலிலே விழுந்தி அது நழுவி தேனிலே விழுந்து தேனிலே விழுந்தி அது நழுவி நாவிலே விழுந்து அதை எடுத்து உன் வாயில வச்சா என்ன தெரியுமா? என்ன அவளை தித்திப்பாக இருக்கும்படி இருக்கான். என் மன்னவர் யார் தெரியுமா? யாரு? குறைநாடு குருகுலம் நாடு குறுகிலும் இருவருக்கு முட்டவர் மூற்றவரே இருவருக்கு இளையவர் இளையவரே 12 அழகு அழகி 12 அழகு ஆமாமா 32 லட்சம் லட்சணம் 11 நாமதேயம் நாமதேயம். என் மன்னவரோ ஆமா. அவர் தாண்டி அர்ஜுன மகாராஜ் அவர் தாண்டி அர்ஜுனா மகாராஜன் பேர்பட்டாளா? ஆளு ஆளு வேலை உள்ள ஆளு தான் பிடிச்சிக்கிறான். என் மன்னவன் மீது முறையற்ற ஆண்கள் கூட முறையற்ற ஆண்கள் கூட ஆசைப்படுவார்கள். ஓஹோ ஆண்களே ஆ, என் மன்னவன் மீது ஆசைப்படுவார்கள். ஆசைப்படுவார்கள். அப்பேற்பட்ட மன்னவன் மன்னவன் அர்ஜுன மகாராஜ் அர்ஜுன மகாராஜன் பார்த்திபன் பார்த்திபன் வில்லாளி வில்லாளி விஜயன் விஜயன் கிரடி கிரடி வேந்தன். கிரடிவேந்தன் என்னடி திருடி வந்தன்? கிரடிவேந்தன் சொன்ன. கிரடி ஓ வேந்தன் கிரடிவேந்தன் என்று சொல்லக்கூடிய ஆமாமா என் மன்னவரோ ஆ, அர்ஜுன மகாராஜன் அர்ஜுனன் மகாராஜன் அன்னவரை மாலையிட்டு மாலையிட்டு இல்லற வாழ்க்கையிலே சுக சேமத்தோடு இருக்கும் பொழுது ஆமாமா ஒரு அழகான ஆ, ஆண் மகனை பெற்றெடுத்தேன். அப்படியே ஆம்பளை புள்ள பேரு என் மகன் பேர் என்ன தெரியுமா? எப்படிமா? வீர ஓ அபிமன்யு. வீர அபிமன்யு வீர அபிமன்யு அபிமன்யை பெற்றெடுத்து ஆமாமா அம்மம்மா அம்மா ஏதாவது ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பிறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு என்னடி சீதனா வரும்? எம்மா ஒரு பெண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணும் போதே அண்டா கொடுப்பாங்க குண்டா கொடுப்பாங்க அடுத்து கொடுப்பாங்க காடிச்சு அடுத்து கொடுப்பாங்க நகை கொடுப்பாங்க ஏன் ஏகப்பட்ட வண்டிங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க பவுனு போடுவாங்க எல்லாமே செய்வாங்க. எனக்கென்று என் அண்ணன் ஆ, ஒரு நாட்டையே சீதனமாக தந்தார். ஓல் ஓஹோ பேசுவேன் என் அண்ணனாகப்பட்டவன் எனக்கென்று ஒரு நாட்டையே சீதனமாக தந்தாரே. எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு சாமி? அனகுந்திமா நகரம். ஆனகுந்தி மாநகரம். அனகுந்திமா நகரம். ஆமாமா அனகுந்தி பட்டணம். பட்டணம். அனகுந்தி ஆனகுந்தி பட்டணம். அனகுந்திமா ஆனகுந்தி மாநகரம் என்று சொல்லக்கூடிய ஆமா நகரத்தையே எனக்காக சீதனமாக தந்தார். தந்தாரி அப்படி இருக்கும் பொழுது ஆமாமா. என் மன்னவர் எங்கே இருக்கிறார்? எங்க இருக்காரு? நானும் எங்கே இப்ப இருக்கிறேன்? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கிற நீ எங்கம்மா இருக்கிற? நானும் என் மகனும் அனகுந்திமா நகரத்திலே இருக்கிறோம். அம்மம்மா உங்க வீட்டுக்காரர் எங்க போயிட்டாரு? என் மன்னவன் எங்கே இருக்கிறார் தெரியுமாடி அம்மா? எங்க சாமி இருக்கிறாரு? ஏன் உன்னை விட்டு வேற ஏதோ கீக்கு மிக்கி பண்றாரு? இல்ல உன்னை விட்டு எங்க போயிட்டாருன்னு கேட்டேன் சாமி. பங்கு பகையாளி ஆ, பங்கு பகையாளி பாதிநாள் சத்ராவாதி சத்ராவாதி. தன் பெரியப்பா பிள்ளைகளாப்பட்ட கௌரவர்களால் செய்த சூழ்ச்சினால் சூழ்ச்சினால். என்ன செய்தான்? என்னம்மா செஞ்சாங்க? பங்கனால் பகடையாடி பாதி நாட்டை தோல்வ செய்தார். தோல்வச் செய்தார். பங்கனால் பகடையாடி பாதி நாட்டை தோர்வ செய்தார். சூதனால் பகடையாடி ஆ, சொந்த நாட்டையே தோல்வ செய்தார்கள். ஆமாமா. உப்பு சட்டி முதல் ஆ. மணியில் செங்கோல் வரை அனைத்தையும் தோல்வ செய்தார். தோர்வ செய்தாரு. தோல்வ செய்து 12 ஆண்டு வனவாசம். வனவாசம். 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு ஐக்காத வாசம் ஐக்காத வாசம். முடிந்து வந்தார். ஆமா
ஆமாமா. பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவதாக குரு பெரியோரோல் பேச்சு துரியோதனன் என்ன செய்தான்? என்னமா செய்தான்? தலையை மட்டும் அசைத்தான். தலையை மட்டும் அசைத்தான். அதனாலே ஆமாமா அம்மம்மா என் மன்னவரும் ஆமா என் மைத்துனரும் என் கொழுந்தனாரும் ஆமா என் அக்காலப்பட்ட ரகுபதி பாஞ்சாலி அனைவற்று பேர் வனவாசம் சென்று இன்றோடு 7 ஆண்டு காலமாகி 7 ஆண்டு காலமாகிவிட்டது. அம்மா இந்த 7 ஆண்டு காலமாக மன்னவள் இல்லாமல் தன்னந்தனிமையில் வாழ்ந்து வரி. கண்டிப்பா அப்படியாக ஆமா ஜாமி. என் நாட்டு மக்கள் எல்லாம் ஆமாமா நான் அதாவது என் மன்னனை எண்ணாமல் ஆமா என் நாட்டு மக்களை பார்த்து சுக சேமத்தோடு வாழ்ந்து வரி. சேமத்தோடு வாழ்ந்து வர நாட்டு மக்கள் என் மகனும். ஆமாமா ஆணையற்றம் ஆணையறுத்து என் மத்தாளக்காரர் ஆணையற்றம் வில்வித்தை குதிரையேற்றம் மல்யுத்தம் மல்யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஆயக்கலை 64 கற்றுக்கொண்டிருக்கிறான் என் மகன். உன்னுடைய மகன்? என் மகன் ஆமா பாடசாலைக்கு சென்று பாடங்களை படித்து வருகிறார். அப்படியாக இருந்தாலும் ஆமாமா அம்மம்மா என் நாட்டை தேடி யாரேனும் வந்தார் நான் அண்மனையில் இருக்கிறேன். அது சீக்கிரமாக என்னிடத்தில் தெரிவிப்பார். அப்படி ஆகட்டும். அதாவது நம்ம அழகுத்தி பட்டணத்திற்கு வந்து விட்டோம் அம்மா. அந்த சுபத்திரி அம்மா உள்ளார இருக்கலான்னு அம்மா சுபத்திரி அம்மா உள்ளார இருக்காங்க. நான் வந்து வெளியே கேட்டு வாசிமேனு நீங்க யாரு என்ன காரணம்? 27 பேரு இந்த ஆனகுத்தி பட்டணம் வந்துறீங்களே, உங்க வீட்டுக்காரங்க எங்க போயிட்டு ஏன் எதுக்கு வந்தாங்க? ஓய் எப்படி தெரியுமா? உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஓ எனக்கு சொல்ல மாட்டேங்க. ஓ ராணி அம்மா கிட்ட போய் தான் விடுவோங்க. சரி அம்மா ராணி அம்மா உள்ளதான் இருக்கியா? தெரியவில்லை 27 பெண்மணி மூஞ்ச மூடிக்கொண்டு அப்பையும் உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. நான் கேட்டேன் நீங்க யாரு என்ன ஊருன்னு கேட்டேன். ஒன்னு எடுத்து சொல்ல மாட்டேன். நான் ராணி அம்மா பார்க்கன்னு சொல்லி வந்திருக்காங்கம்மா. உன்னை பொண்ணை தான் பார்க்கணும்மா. அவள கட்டு வார்த்தை திட்டுறான். ஆமா ஜாமி இல்ல எப்படியோ மூஞ்சில எழுதி வச்சுக்கிட்டாங்க தெரியல. எங்கடி வெளி கேட்டுல வெளியே நிக்க வச்சுக்கிறேன். எங்க 27 பேர் நிக்கிறாங்கன்னா பாரு 1 2 3 4 5 6 7 27 எப்படி தெரியுமா? அந்த நாரத மகாமுனிவர் சொன்ன மாதிரி மூடி முக்காடிட்டு தான் போக வேண்டும். அப்பா எங்க ஊரு
பேரும் என்ன? ஊரும் என்ன? உங்களுடைய பேர் என்ன? உங்களுக்கு என்ன அபயம் நேர்ந்தது? இது எல்லாம் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்ன அபயம் நேர்ந்தது? ஏது அபயம் நேர்ந்தது? ஏன் சாமி சிட்டு போ தூரம் நின்னு பேசி ஏன் மூஞ்சி தோர்ந்து கட்டி எல்லாம் தொத்தி வியாதி நம்ம மூடிட்டு இருக்காங்க. எல்லாம் தொத்தி வியாதி. என்ன வியாதி? தலையில புண்ணா? நின்னு பேசிக்கம்மா. இல்லடி முக்காடு எடுத்துட்டா காக்கா கொத்தின்னு முக்கா போட்டுக்கிறேன். முக்காடு போட்டிருக்காங்க. தலையில கொப்பள மாட்டேன். நம்ம தூரம் தள்ளி நின்னு பேசிக்கலாம். அது தொத்தி தூரம் தள்ளி. சாமி உங்களுக்கு வியாதியும் இல்ல தொத்தும் இல்ல. சரி கத்து. அம்மா நீங்கள் யாரு, என்ன ஊரு, எந்த நாடு, எந்த தேசம்னு கேக்குறீங்க. ஏன் இப்படி நிக்கிற? என்னம்மா நேர்ந்தது? ஏன் நேர்ந்தது? அவங்க ஊருக்கு வந்தவொடனே சுரம் வந்துடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குறேன். ஏன் குளிருதா? இல்லையம்மா. ஏன் நெருப்பு போட சொல்லிட்டா? அவங்க வீட்டுல சிலிண்டர் பத்த வச்சுட்டு போய் பாப்பா தூக்கிட்டு போய் சூத்துல வச்சு ஏன் நெருப்பு போடுறாங்கடின்னு கொஞ்ச நேரத்துல அம்மனுக்காக பூ மிதிக்கிறதுக்கு அப்ப சூடு ஏத்திக்கிறோம். என்னம்மா நேர்ந்தது? என்ன நேர்ந்து விட்டது? ஏன் இப்படி நிக்கிற? அம்மா. ஏன் இப்படி நிக்கிற? ஏமா பேச விடுறிய கொஞ்சம் நேரம்? சொல்லுங்கடி, ஏன் இப்படி 27 பேர் முக்காடிட்டு இருக்கிறீங்களே? எங்க மூந்ததா கொஞ்சம் காட்டுங்களே, நான் பாக்குறேன். நாங்கள் எந்த நாடு, எந்த தேசம், எந்த மன்னன் மனைவி என்று தாங்கள் உன் அபியத்தை காக்கிறேன் என்று கை போட்டு சத்தியம் கொடுத்தீங்களா? நாங்க சொல்றோம் கை போடணும். ஆமா, நான் யாரு எவருன்ட்டு அப்பதான் உண்மையை சொல்லுவோம். கை போட்டா கை போட்டு நல்லா இருக்காது. அம்மா ஏன் கை போட்டு சத்தியம் செய்ய சொல்றாங்க? அதாவது நாங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு என்ன அபயம் நேர்ந்தது, எங்களுடைய பெயர் என்ன, அப்படி சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். சத்தியம் செய்தால் மட்டுமே எங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏது நேர்ந்தது என்று சொல்வோம். ஆமா அப்படியா? சத்தியம் செய்வதாக இருந்தாலும் என் மண் பக்கத்திலே இல்லை. என்னது? சீக்கிரம் செய்யுங்கம்மா. என்னதுடி? ஏண்டி அம்மா அவ்வளவு போய் படுத்து. அடி அம்மா, அதாவது நான் சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அடியே என் நாட்டு மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. தீராக தேவி, அதாவது பாரா சபைதானியில அமர்ந்திருக்கிறாங்க. என் நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லட்டும், என் நாட்டு மக்களை கேட்டுவாங்க. அவ்வளவுதானே? உங்கள் நாட்டு மக்கள் சத்தியம் செய்ய என்று சொன்னா தாங்கள் செய்யுங்க. சத்தியம் செய்யணும் சொன்னா நான் அப்படியே சத்தியம் ஒரு வாரமா குந்துங்க. இங்க வாடியா, நம்ம எங்க இருக்கிறாங்க. செய்துவாயா? அங்க சொல்லு. செத்தியும் போட்டு கொடுமா. செத்தியுமா? ஏன் ஜாமி சத்தியம் போட்டு விடு. முன்னால எங்க அம்மாவுக்கு ஆபத்து வந்துச்சு, உன்னை கரும் தலைமை 10 லட்சம் வித்துட்டு போயிடும். அதெல்லாம் இல்லடி. ஏன்னா அந்த அம்மா சொன்னா பரவாயில்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. இந்த அக்கா சொல்லட்டும். இந்த அக்கா போய் கேளு. போடி குளச்சி. சார் சத்தி சார் சொல்லுங்க. இல்ல ஊர்ல இருந்து கலந்து விட்டாங்க. அக்கா பல்லேக்கா செத்தி செய்தார் சொல்லுங்க. ஏன் புருக்க ஊத்துருவாங்க என்னப்பா இருக்குது? இல்ல 27 பேரும் செத்துருவாக்கா. சொல்லுக்கா, பாய் திறந்து சொல்லு. இப்பயா
சத்தமா சொல்லு. சத்தி குடு, நான் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்லக்கா. பொம்பளைங்களுக்கு சத்தி கொடு அப்படி சொல்லு, வாய் திறந்து. அத சொல்லு. சரிம்மா, சத்தியம் பண்ணட்டா? சரி பண்றேன். ஏய், ஏன்டி கத்துற? அம்மா பயப்படுது. ஐயோ, நீ சத்தியம் செய்யன்னு சொல்றியே, இந்த புட்டவாய தும்பி புட்டானே. அவன் ஒரு டெக்டர். அவன் தும்புலுக்கெல்லாம் நீ அம்மா பயப்படுற. ஓ, தும்பலுக்கெல்லாம் பயப்படாத. கும்பலுக்கு பயப்படாத. ஆனா பாப்பனாயம் பேட்டிக்கு மட்டும் பயப்படு சாமி. ஏண்டி சேம்பு உடச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிடும். அம்மா, நம்ம பொம்பளைக்கு பேசுறது சொல்லி. பெண்ணுக்கு பெண்ணுனே, ஆணுக்கு ஆண்டுனே. சத்திய செய்து கூடமா. பெண்ணுக்கு பெண் என்ன பேதாமை, பெண்ணுக்கு பெண் என்ன பேதாமை. பெண் என்றால் பேய் மனமிறங்கும், பெண் என்றால் பேய் மனமிறங்கும். அதாவது பெண்ணுக்கு பெண் அபயம் என்ன நேர்ந்து விட்டது? என்ன அம்மா சத்தியம் பண்ணு. என்ன நம்பு. இப்ப என்ன நம்பு. காலையில வெடி வருது பாரு வம்பு. சி, சி, தெம்பு 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 தெம்பு. உங்க நம்புனா அப்படித்தாண்டி வரும். நம்பு சத்தி குடிச்சாமி. என்ன நம்பி சத்தி கூட என்ன போனத்துல ஓடி வரோம் வீட்டுக்கு. சத்தியம் பண்ணிட்ட? சத்தியம் செய்தால் சகலரும் தான் அறிய, சத்தியம் செய்தேன் சகலரும் தான் அறிய. ஆகாயம் சாட்சியாக, உமாதேவி சாட்சியாக, என் மைத்துனராகப்பட்ட தர்மர் மீது சாட்சியாக, என் அண்ணன் பரந்தாமன் மீது சாட்சியாக, என் அத்தையாகப்பட்ட குந்தமாதேவி மீது சாட்சியாக, சத்தியம் தவறாத சந்தர்குலத்தில் வாக்கப்பட்டவள், கோடு பாட்டால் கோடு தாண்டாத குருகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவள். உங்களுக்கு என்ன அபயம் நேர்ந்தாலும் காத்து தரேன், புடி சத்தியத்தை. நல்ல கை போடுது. கை போறதே உனக்கு சரியில்லையே. அக்கா, நம்மால கட்ட போவத சென்னி தூக்கிட்டு போய் கேக்கு மிக்கி பண்றோம் முடியும். அம்மா ஏன் யாரம்மா நீங்க? என்னடி எல்லாம் இப்படி மசுறு வச்சுட்டு வந்துருக்கீங்க? சும்மா பிளிக்க. என்னடி இவன் சும்மா பிளிக்குறான்? என்ன அபயங்கிற சும்மா பிளிக்கிட்டேங்கிற? ஏன் ஜாமி இவன் பிளிக்கிட்டு தான் என் வீட்டுக்காரனா தாங்கள் செய்து சத்தியம் செய்து விட்டேன். அதனால உங்களுக்கு என்ன அபயம் நேர்ந்தது? நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த ஊரை சேர்ந்தவர்கள், உங்கள் பேர் என்ன? அம்மா எல்லாம் சொல்லுங்கம்மா. நாங்க யார்கிட்ட கேக்குறீங்க? ஆமா, குருச்சத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆகாய கேந்திரவனின் கணவர். குருச்சேத்திர வீடு பூமி ஜகத்தோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய கெந்திரவன் மனைவிமார்கள். ஆமா, அப்படி கெந்திரவன் மனைவி. நாங்க 27 தேவிமார்கள். 27 தேவிமார்கள். ஆமாமா. ஓ, கெந்திரவனுக்கு 27 தேவிமார்கள். ஆமா, அப்படியாக இருந்தாலும் ஆமாமா. நீங்க வந்ததுக்கும் 27 தேவிமார்களுக்கும் உங்களுக்கு என்னமா நடந்தது? ஆமா, நாங்க 27 தேவிமார்களும் என் கணவராகப்பட்டவர் திருமணம் செய்த நாள் முதலா எங்க 27 பேருக்கு திருமணம் ஆகி புத்திர பாகியமே இல்லையா அம்மா? ஓ, 27 பெண்களும் கெந்திரவனை மாலையிட்டு எங்களுக்கு பிறகு எங்களை நாட்டை அழைவதற்கு ஆண் வாரிசோ இல்லை. அந்த காலத்திலே மாண்டு மடிந்து போனா மண்ணு தெல்ல பிள்ளை இல்லை. தான் மடிந்தா எனக்கு செய்தி சொல்ல பிள்ளை இல்லை. எங்களுக்கு பிறகு நாடாளுவதற்கு மகனே இல்லை. அதனால என்னம்மா செஞ்சீங்க? அம்மா சொல்லுங்கம்மா. அப்படியே இருந்தாலும் சொல்லுமா. அம்மா அம்மா திருமணம் செய்த நாள் முதல்ல குழந்தை பாக்கியமே இல்லை. அப்படி என்று என் கணவராகப்பட்டவர் வருடத்தில் ஒரு முறை அதாவது தேவர் சபை நடக்கும். ஆமா, தேவர் சபைக்கு போய் நான் குழந்தை பாக்கியம் வாங்கி வரேன் அப்படின்னு கணவராகப்பட்டவர் சொன்னாரு. அதுக்கு இதுக்கு என்னமா கிடைக்கும்? அம்மா, அங்கிருந்து தாண்டி வருது வில்லுங்கம்மே, அதுல இருந்து தான் வருது. ஆமா, பாத்துக்கிறேன். அப்படியே இருந்தாலும் என் கணவராகப்பட்டவர் சொன்னபடியாக சுவாமி நீங்க ஒருவர் மட்டும் செல்ல வேண்டாம், நீங்க ஒருவர் மட்டும் சென்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. உங்க தேவையாகிய 27 தேவிமார்களும் உங்கள் கூட நாங்களும் வருகின்றோம். அதாவது நீங்கள் சென்றால் நீங்க ஒருவரை மட்டும் சென்றா கையேந்தி வருங்கள் கேட்பீங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்காது. நாங்க 27 தேவிமார்களும் வந்தா அடடா ஒரு ஊரே திரண்டு வருகின்றது. இவர்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன கஷ்டம் வந்து நேர்ந்து விட்டதோ அப்படின்னு சொல்லி அவரு எல்லாம் இருக்கிறோம்னு நினைப்பார்கள். அந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் நாங்க இல்லை அப்படி அழுது புலம்பினார்.
எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நாங்களும் கூட வரேன்னு சொன்னோம். நீங்க கையேந்தி வரங்கள் கேட்டா நாங்க மடியேந்தி வரங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி என் கணவராகப்பட்டவர் சொன்னோம். அதாவது ஒரு பேய் என்றால் ஒரு பெண் என்றால் பேயும் மனமேறங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். என் கணவராகப்பட்ட சொன்னபோது சரி அப்படின்னு சொல்லி என் கணவராகப்பட்டவர் எங்களை கூட்டிக் கொண்டு ஆகாயத்த வழியாக கதங்களை பூட்டி என் கணவராகப்பட்டவர் 27 தேவிமார்கள் அழைத்துக் கொண்டு போகினார். அம்மா என்னமா நடக்குது? அங்க தண்ணி வருது இவ்வளவு பெருசு. என்னாடி வருது? வந்துருமா? என்னது அவ்வளவு பெருசு வந்துருமா? என் கணவராகப்பட்டவர் ரதத்தை ஓட்டுகின்ற பொழுது அம்மம்மா ராணி அம்மா என் கணவராகப்பட்டவர் ரதத்தை ஓட்டுகின்ற பொழுது என் கணவருக்கு பாதி வழியில் போனார். கணவராகப்பட்டவருக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டு விட்டது. அம்மா ஓ ஆகாயத்திலே செல்லக்கூடியவர் தன் மன்னனாகப்பட்டவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விட்டது. ஆமா தண்ணீர் தாகம் பல்ல போகின்றது, தண்ணீர் தாகம் நாவிழுந்தே போகின்றது அப்படின்னு சொல்லி என் மன்னவருக்கு இப்படி 27 பேர்கள் அதத்துல ஏறிட்டு பாருங்களே, யாரா ஒருத்தர் ஒரு வாட்டர் ஏஞ்சாமி கூத்து பார்க்க வந்தவங்களே வாட்டரா தண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஆகாயத்துல கொடமா தூக்கிட்டு வந்துருங்க. நீங்க ஆகாயத்துல போறீங்களே, ஏன் ஒரு டப்பா ஒரு தண்ணி கொண்டு போக முடியாதா? நாங்கள் ஆகாய மகரத்தில் செல்லும் பொழுது அதாவது குழந்தை ரொம்ப காலமா இல்லை என்று ஒரு கஷ்டம். ஆகாய மார்க்கத்தில் சென்று அந்த சிவனுடன் பார்த்தா ஒரு குழந்தையுடன் தந்துவான்னு ஒரு சந்தோஷம். அந்த கஷ்டத்திலையும் இன்பத்திலையும் கண்ணெடுக்க மறந்து விட்டோம். அதனால என் மன்னவருக்கு தண்ணி கொடுத்தால் ஆச்சு உசுறு போச்சு என்று மன்னவர் சொல்ல 27 பெண்மணிகள் இளைய பெண்மணி சக்கரதாமலம் போடுவதே வழக்கம். அப்படி சக்கரதாமலம் வளர்க்கறது நீங்க போட்டா தமிழ் நீரானது ஊரும் நாவானது போட்டு மென்னீங்களா எச்சி மிதிங்கன்னா தண்ணி தாக்கம் தீர்ந்து விடுங்க நாங்க சொல்ல அதே பிரகாரம் என் மன்னவர் வெத்தலை தாமரத்தை போட்டு மெல்ல அப்பொழுது என் மன்னவருக்கு வந்துச்சு வேதனை. என்னடி வந்துச்சு? அதுலதாமா வருது. அப்பொழுது நாங்க கொடுத்த வெத்தலை தாமலத்துல ஒரு சொத்த பாக்கு இருக்கும் போல அதுல எனக்கு தலை சுத்துது அப்படி என்று மன்னவர் சொல்ல நாங்க 27 பெண்மணிகளும் அண்ணா நாங்கள் கொடுத்த தாம்பலமோ நாங்களுக்கு தண்ணி தாகம் தீர்ந்து விட வேண்டும் என்பதற்காக அப்படி என்று நாங்கள் சொன்னோம். தண்ணி தாகம் தீர்ந்ததா அல்லவா? தீர்ந்தது தேவி என்று என் மன்னன் சொல்ல அதே பிரகாரம் தண்ணி தாகம் தீர்ந்து விட்டால் கரித்ததோர் தாம்பலத்தை தரையில் திப்பிடுங்க, போட்டதோர் தாம்பலத்தை பூமியில திப்பிடுங்க அப்படி என்று 27 மன்னவர்களும் சொல்ல அதே பிரகாரம் என் மன்னவரம் ஆகாயத்தில் துப்ப அது எங்க வந்து விழுந்தது தெரியுமா? அம்மா பூமியில தானே விழுந்திருக்கும். ஐயோ அங்க தாண்டி வந்துட்டு விழுங்க, அங்க போய் விழவே இல்லையா? அப்படி விழுந்தது எங்க விழவே இல்ல. அப்பொழுது உன் அண்ணனாகப்பட்டவர் எங்க அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் பகவானாகப்பட்டவர் ஆற்றாங்கரை ஓரமாக வலது கையை ஏந்தி பாண்டவரை காப்பேன், நாட்டு மக்களை காப்பேன் அப்படின்னு சொல்லி வலது கையை ஏந்தி உங்க அண்ணனாகப்பட்டவர் அதாவது தவத்தில் இருந்தார். சூரிய ஆற்றங்கரை ஓரத்துல சூரிய அருகே பூஜை செய்திருந்தார். எதற்காக? நாட்டு நிலனுக்கும் பாண்டவர் நிலனுக்கும் இருக்கப்பட்ட நிலனுக்கும் என்று சூரிய அருகே பூஜை செய்ய மன்னவர் மேலே துப்புன வெத்தலை தாம்பலம் கீழே அதாவது வைகுந்த வாசன் இப்படி கையேந்தி அந்த துப்புன தாம்பலத்தை துப்புகின்ற பொழுது உங்க அண்ணன் கரண் கை மீது விழுந்து விட்டதடி பையே சாமி பாவி சண்டாளி. அப்படி இருக்கும் பொழுது என் அண்ணனாகப்பட்டவர் சும்மாவா இட்டார்? உங்க அண்ணன் சும்மா விடல, உங்க அண்ணனாகப்பட்டவர் தூக்கி உங்க அண்ணன் கையில் இருந்துச்ச சுதற்கான சக்கரம் அப்படி எடுத்து விட்டாரு. இப்படி விட்டாதான் எடுத்து விட்டாருன்னு சொன்னாங்களே, பாவி நயவஞ்சகி கொடிய பாதகி கொல்லாமல் கொடிய பாதகி. ஐயோ
என் அண்ணன் நாட்டு மக்கள் சுக சேமத்தோட வாழ வேண்டும். இந்த பாண்டவர்கள் வனவாசம் சென்று இருக்கிறார். கௌரவர்கள் செய்த சூழ்ச்சி வழியிலே விழுந்து அதாவது வனவாசம் சென்று இருக்கிறார். 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு ஐக்காத வாசம் முடிந்து வர வேண்டும் என்று சொல்லி என் அண்ணன் பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட பூஜையிலே நமஸ்காரம் செய்துவிட்டு பாவி சண்டாளிகள் என்னிடத்திலே மூலி முக்காடிட்டு மறைமுகமாக வந்து சத்தியம் சும்மா இரு. நான் என்ன சொல்றேன், வீட்டுக்கு வந்து சிடுதுப்புன்னு ஒருத்தர் சத்தி கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? சோத்தத்தை சொல்லு. இங்க பாரு நல்லா கேட்டுக்கா. இவ அடிக்க இவ்வளவு அடி அடிக்கிறாள், ஒதுக்கிறாள். என்ன தப்பு செஞ்சோம்? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எங்க அடிக்கிறேன் தப்பு செஞ்சோம்? விளக்கு கேட்டியா? என்னடி தப்பு செஞ்சோம்? நாம ஒன்றும் தப்பு செய்யவில்லை. அன்று தினத்துல நாரதன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி மூடி முக்காடிட்டு நம்ம சத்தியம் வாங்கிட்டோம். யாரு தப்பு? நம்ம திருந்தமா? இல்ல வேற கூட்டம் கெடுத்துமா? எதுவும் நம்ம செய்ய. நாம என்ன செஞ்சோம்? சத்தியம் கொடுக்கும் போது என்ன என் தங்கச்சி அடிக்காது. சத்தியம் பண்ணியல யாரு கேட்டி நக்கிறது சத்தியம் பண்ண? யாரு கேட்டி சத்தியம் பண்ண? யாரு கேட்டி சத்தியம் பண்ண? யாரு கேட்டி சந்தா போலி ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால? கை போட்டு சத்தி செஞ்சு விட்டு இப்ப எங்க அடிக்கிறா? அது மட்டுமா? எப்படி கோடு தவறாத குருகுல வம்சம், சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம். அதாவது ஆகாயத்த வழியாக ஒரு சாட்சியாகும், பூமா தேவி மேல ஒரு சாட்சியாகும், தேவர்கள் முன்னாடி ஒரு சாட்சியாக சொல்லிட்டு சத்தியத்தை கொடுத்து தாலி எடுத்து தவிட்டுக்கு போடுவியோ? நீ என்ன பண்ண? சத்தியம் கொடுத்ததை கொடுத்துட்டா 27 பேரோட தாலிய காப்பேன்னு என்னடி பாக்குற? காட்டுமா? 27 பேர்த்த தாலி காவிரி சத்தியத்தை கொடுத்து விட்டா. சந்திர குலத்தை மேல சாட்சியை வச்சு சத்தியம் பண்ணி விட்டா. சந்திர குலம் அழுத்தி போனாலும் சரி, வேவந்து போனாலும் சரி, இல்ல இந்த ஊர்ல அவனவே படுத்தாலும் சரி, ஏன் தாலி காரு இல்லன்னா சரியான வேலை உள்ளவன் ரஞ்சித்து ஏன் அவன் எங்கடா இருக்கான்? அவெல்லாம் ஊர்ல போய் தூங்கிட்டான். இவங்க நம்மளுக்கு அடி பேச்சு பாய்க்கு கேடு. சாப்பாடு தண்ணி இல்லாம கூட இருந்துருவேன், புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். என் புருஷனுக்கு இந்த வாய வயிறு சோத்தான், இந்த வாய வயிறு சோத்தான். என் புருஷன் இது என்னடி சொன்னோம்? இல்ல நான் ஒரே நிமிஷம் கேக்குறேன், கோச்சுக்காதுங்க. இல்ல இவ்வளவு உப்பு சொல்றீங்களே, நான் சோறு தில்லாதவங்க இருப்பேன், என் புரிச்சலா இருப்பாங்கல்ல, இவ்வளவு நாளும் புரிச்சு உங்களுக்கு எடுத்துட்டு இருந்தான். அப்புறம் ஏன்டி இப்போ லோடி ஏத்த மாதிரி விட்டு அதெல்லாம் உனக்கு முடியுமா?
இங்க பாரு போயிட்டு சத்தியம் கொடுத்ததான் நீ காப்பாத்திதான் போய் பார்த்தே இல்லையா இல்ல என் புருஷனை பார்த்தே இல்லையா ஏ கொள்ள சுத்தி பூந்துறவா இவ்வளவு இருக்கு இந்த துள்ள ஒன்றரை ஜானு சத்தியம் என்னடியாச்சு பாவடி தூக்குனேன் மட்டும் பாத்துட்டு போய் எங்க ஊருக்காரங்கள மொழிக்கு லைட் கட்டுனாங்க அந்த தர்மகர்த்தா கேள்வி எங்கேயுமே உள்ளாரு வெறி இருட்டா தெரியுது சரி அதனால நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கு என்று அபயம் நேர்ந்தால் என் அண்ணனிடத்தில் செய்வேன் என் அண்ணனிடத்திலே சென்று எனக்கு ஒரு அபயம் நேர்ந்து விட்டது அண்ணா என்று சொன்னார் என் அபயத்தை காத்து தருவாங்க எங்க அண்ணனுடைய அபயத்தை கொண்டு போய் நான் யாரிடத்திலே சொல்லுவேன் அம்மா செட்டியார் போல என் அண்ணன் இருக்கிறார் ஆமாமா யாரு யாரு கண்ணன் கண்ணன் பரந்தாமன் ஆமாமா என் அண்ணன் இருக்கிறார் உங்க அண்ணன் இருக்கிறார் அப்படியாக இருந்தாலும் ஆமாமா என் அண்ணனை பார்ப்பது முன்பதாக என் மன்னவர் 7வது வனத்திலே இருக்கிறார் படத்தில் இருக்கிறார் அதனாலே என் மன்னவனை பார்த்து விட்டு பிறகு என் அண்ணனை சந்திக்கிறேன் என் மன்னவரை உன் மன்னரை பார்க்க வேண்டும் அப்படியே சத்தாமரைங்கள் இப்படியாக ஏன் சுபத்திரையானவள் தன்னுடைய மன்னவரை காண வேண்டும் அப்படி என்று 7வது வனம் செல்ல அதோ 7வது வனத்தில் இருக்கக்கூடிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் சபைக்கு வருவிதங்க